எட்டு திக்கும் கூத்து இளமை கொஞ்சம் சேர்த்து கேளுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நெஞ்சின் ஓரம் நின்று கொடுக்கும் இன்பம் என்றும் கேளுங்க. துளி துளியாய் சந்தோஷம் இங்கே என்றென்றும் நம்மோடு. அலைகடலாய் ஆனந்தம் இங்கே கேளுங்க கேளுங்க. இளமை முச்சத்தில் புது உற்சாகம் உந்தன் பக்கத்தில் புது கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எப்போதும் ஒரு படைப்பு வெளிவருகின்ற போது அது சர்ச்சைகளை ஏற்படுத்துவது என்பது தமிழ் சூழலில் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது, அல்லது படைப்பு சூழலிலும் தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது. சில வேளைகளில் தமிழ் மக்களுடைய வலிகளை பேசுகின்ற படைப்புகள் வருகின்ற போது அது மேலும் கொந்தளிப்பான ஒரு மனநிலையை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி விடுகிறது. எங்களுடைய வலிகள் சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் தமிழர்களுக்கு தானாகவே எழுந்து விடுகிறது. அது போன்ற ஒரு சர்ச்சையில் இப்போது சிக்கியிருக்கிறது ஃபனி பாய், தீபா மேத்தாவின் ஃபனி பாய். கனடாவைச் சேர்ந்த எழுத்தாளர் ஷியாம் செல்லதுரையின் ஃபனி பாய் என்ற நாவல் 94ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த நாவலை ஒட்டியதாக இந்த திரைப்படத்தை தீபா மேத்தா எடுத்திருக்கிறார். கனடாவின் சார்பில் ஆஸ்காரில் அடுத்த வருட ஆஸ்கார் விருதுகளுக்காக சிறந்த சர்வதேச படப்பிரிவில் இந்த படம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தீபா மேத்தா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இயக்குனர். பல்வேறு விதமான திரைப்படங்களை பலரும் இயக்கி வருகின்ற நிலையிலே விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை பேசுகின்ற அல்லது பலரும் பேச முடியாத முயலாத விஷயங்களை தன்னுடைய படங்களின் ஊடாக வெளிப்படுத்துகின்ற ஒரு இயக்குநராக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றவர் தீபா மேத்தா. அவருடைய ஃபயர், வாட்டர் ஆகியன இந்தியாவிலும் சர்வதேச அரங்கிலும் பேசப்பட்ட அதே நேரம் சர்ச்சைகளை ஏற்படுத்திய திரைப்படங்களாக இப்போதும் இருக்கிறது. அந்த வகையில் 2007ஆம் ஆண்டு வெளிவந்த அவருடைய வாட்டர் சிறந்த மாற்றுமொழி பட பிரிவில் ஆஸ்காருக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த திரைப்படத்திற்கு விருது கிடைக்கவில்லை. இப்போது 2வது தடவையாக ஃபனி பாய் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷியாம் செல்லதுரையின் இந்த ஃபனி பாய் நாவல் பலருக்கும் பரிச்சயமானதாக இருக்கிறது. கனடாவில் உயர்கல்வியினை தொடர்கின்ற மாணவர்கள் அந்த நாவலை பாட விதானத்திலே சேர்த்திருக்கிறார்கள். படித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதைவிட ஆர்வம் கொண்ட வாசிப்பாளர்களுக்கு பிடித்தமான ஒரு நாவலாகவும் கூட இந்த ஃபனி பாய் இருக்கிறது. 1970-80களில் இலங்கையில் நடைபெற்ற தமிழ் சிங்கள இனப்போர் காலத்தில் வாழ்ந்த அந்த காலப்பகுதியிலே இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்த ஒரு இளைஞனுடைய கதை. ஒரு ஓரினச் சேர்க்கையாளராக தன்னை கருதுகின்ற அல்லது ஓரினச் சேர்க்கையாளரை மையப்படுத்தியதாக இந்த கதை பின்னப்பட்டிருக்கும். இந்த படத்திற்கான வசனங்கள், இந்த திரைப்படத்திற்காக திரைக்கதையினை மேத்தாவும் செல்லத்துறையும் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். இது கோவிட் பெருந்தொற்று காலத்திலே தயாரிக்கப்பட்டதால் பல்வேறு விதமான குறுக்கு வழிகளை பயன்படுத்தியதாக தீபா மேத்தா தெரிவித்திருக்கிறார். இந்த படத்தில் உரையாடல்கள் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி இது சிபிசியின் ஜெம் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதனால் பலரும் அதை பார்வையிடக்கூடியதாக இருந்தது. அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ரசிகர்களுக்காக டிசம்பர் 10ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் இது நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலும் அதே வேளையில் திரையரங்குகளிலும் வெளியிடப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 93வது ஆஸ்கார் அடுத்த வருடம் ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெறப் போகின்ற போது இதற்கான விருது கிடைக்கிறதா இல்லையா என்ற விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த திரைப்படம் தொடர்பில் எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள், அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிர்வுகள் தொடர்பாகத்தான் இந்த நிகழ்ச்சி பேசப்போகிறது. நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு பாலின சேர்க்கையாளர்களுடைய வாழ்க்கை முறை அல்லது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அதே வேளையில் இலங்கையில் இடம்பெற்ற 80களில் இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் இடம்பெற்றிருந்த அல்லது தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 83 கலவரம், அது சரியான முறையிலே படமாக்கப்பட்டிருக்கிறதா? அது சொல்ல வந்த விடயம் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறதா? அந்த திரைப்படத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சரியாக இருக்கிறதா? அந்த மொழி உச்சரிப்பு ஏன் இன்று சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது? இப்படியாக நிறைய கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நகர்த்தப் போகிறோம். முதலில் இந்த திரைப்படத்தை பார்வையிட்ட மூத்த ஒளிபரப்பாளர், அதே வேளையில் ஒரு நாடக கர்த்தா, நாடகங்களை தொடர்ச்சியாக இயக்கி வருகின்றவர், எழுதி வருகின்றவர், திரைப்படங்கள் மற்றும் நாடகங்கள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு விமர்சகர், மதிப்பிற்குரிய விக்னேஸ்வரன் அவர்களை இந்த பொழுதில் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு முதலில் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. ஃபனி பாய் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு படைப்பாளியாக அது எவ்வளவு அதிர்வினை உங்களுள் ஏற்படுத்தி இருக்கிறது? அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு
இந்த இது எனக்கு திரும்பி வந்து ஒன்றுக்கு அதில் கொஞ்சம் கிடைக்கல ஃபீட்பேக். சாரி. இப்போது சரியாக இருக்கிறதா? ஆமாம். சரி. இந்த படம் நிச்சயமாக எல்லோருமே பார்க்க வேண்டிய படம் என்று சொல்வேன். என்ன காரணத்துக்காக என்றாலும் சரி, முதல்ல இலங்கை எழுத்தாளரின் படைப்பை சர்வதேச அரங்கிலே திரைப்படமாக கொண்டு வந்த தீபா மெஹ்தா அவர்களுக்கும் அதன் தயாரிப்பாளர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பார்க்கும் பொழுது குறைந்த பொருளாதார வசதி, போதிய நேரமின்மை, போதிய வளங்கள் இல்லாமை போன்ற நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிகின்றது. ஆனால் திரைப்படம் ஒரு கலையாக, ஒரு படைப்பாக சர்வதேச அரங்கிலே பார்வையாளருக்கு வந்த பின்னர் நாங்கள் அதை தரப்படுத்தி விமர்சிக்க முடியாது. எந்த விதமான ஸ்டாண்டர்டைசேஷனும் செய்ய முடியாது. அதை அந்த கலையாகவே நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற விதத்திலே அதிலே மொழி கையாளப்பட்டிருக்கின்ற முறை, அவை பற்றி அறியாத, கலாச்சாரங்கள் நுணுக்கங்களை அறியாத சர்வதேச பார்வையாளர்களுக்கு இது ஒரு நல்ல படம் என்ற திருப்தியை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதில் சில சிறப்புகளும் உள்ளன. குறிப்பாக படப்பிடிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஒரு பீரியட் படம் என்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிக்கின்ற படம், திரைப்படம். அதிலே அந்த கேமராவை கையாண்ட விடம், அதிலே கையாண்ட நிறங்கள் முதலியன எல்லாம் அந்த காலகட்டத்திற்கு பின்னோக்கி எம்மை இழுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் அதிலே நடித்த நடிகர்கள் அவர்கள் மிகுந்த ஆழமான உணர்வுகளை முகத்திலே வெளிக்காட்டக்கூடிய அந்த பிரதிபலிப்பு, எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே மிகவும் தரமான நடிப்பை அநேகமான எல்லோருமே பிரதான பாத்திரங்களில் நடித்தவர்கள் அந்த பாலியல் நாட்டம் கொண்ட அந்த பையன்களாக சரி, அல்லது தாய் தகப்பன், அந்த அத்தை, எல்லோருமே மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். ஒரு படைப்பு என்று வருகின்ற போது அது சார்ந்து பேசப்படுகின்ற மக்கள் குழாமில் இருந்து அதன் நடிகர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும், தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தமிழர்களை தெரிவு செய்திருக்கலாம் என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அது எவ்வளவு தூரம் நியாயம்? ஆமாம், அதைத்தான் இங்கே குறிப்பிட வருகின்றேன். அதை அப்படி நடித்திருந்த போதிலும், அவர்கள் நடித்திருந்த போதிலும் அதை எல்லாவற்றையுமே அதை ரசிக்க முடியாமல் செய்தது அதிலே பிரயோகிக்கப்பட்ட மொழி. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், திரைப்படங்களிலே, இந்திய திரைப்படங்களிலே இந்த வடநாட்டு நடிகர்கள் நடிக்கும் பொழுது அவர்களுடைய எக்ஸ்பிரஷன் குறைவாக இருக்குமானால் மொழியிலே அந்த எக்ஸ்பிரஷன் கூடவாக இருக்கும். இங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறது, மொழி அதை அப்படியே சிதைத்து விட்டது. உடனே அதை அந்த அந்நியப்படுத்துகிறது. அந்த மொழி தெரிந்தவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு அப்படி இருக்க முடியாது. தமிழ் பேசுகிறார்கள் என்று கூட இருப்பார்கள். ஆனால் அந்த நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள், கலாச்சாரம் தெரிந்தவர்கள், அந்த இலங்கையின் ஜியோகிரபி தெரிந்தவர்கள், மக்களை தெரிந்தவர்கள், அவர்களுக்கு இது ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தும் இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது. அது அங்கே இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். சத்யஜித் ரே சொல்வார், அவர் வேறு மொழி படங்களை இயக்கப் போவதில்லை. ஆக ஒரே ஒரு ஹிந்தி படம் எடுத்திருக்கிறார். ஆனால் ஹாலிவுட்டில் அழைத்து கூட அவர் போகவில்லை. ஏனென்றால் கலாச்சாரம், இப்படியான சமூக விஷயங்களை கையாளும் பொழுது மொழி, கலை, கலாச்சாரம், ஒரு சமூகத்தை தெரியாமல் போய் அந்த திரைப்படத்தை இயக்க முடியாது. அதே குறைபாடு இங்கே தீபா மெஹ்தா அவர்கள் இதை கையாண்ட விதத்திலுமே பிரதிபலிக்கிறது. அந்த வகையிலே அதிலே நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்டிங் அதிலே மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றம் இருக்கிறது. மலையக தமிழர்களுக்கு ஒரு விதமான தோற்றம், யாழ்ப்பாண தமிழர்களுக்கு ஒரு விதமான தோற்றம், சிங்களவர்களுக்கு ஒரு விதமான தோற்றம்,
முஸ்லிம் மக்களுக்கு ஒரு விதமான அந்த 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 நுணுக்கமான வேறுபாடுகள் தெரியாமல் காஸ்டிங் செய்து ஒரு இது மொழி அது அந்த நாடகம் என்று அதை அதிலே வசனத்தை பேசுவது என்ற ஒரு மேலோட்டமான நிலையிலே காஸ்டிங்கை செய்யும் பொழுது இத்தகைய குழப்படிகள் தெரியும். அது என்றால் அதிலே பாருங்கள், அந்த எல்லோருடைய முகமுமே அந்நிய முகங்களாக இருக்கின்றன. நான் சொன்னது நடிப்பு வேறு, இந்த காஸ்டிங் என்ற விஷயம் வரும் பொழுது அந்நிய முகங்களாக இருக்கின்றன. அதிலே ஜெகன் என்று யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்றவராக ஒருவரை காட்டுகின்றார்கள். அவர் போராளியாக அவருடைய முகம் ஒரு 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 நாட்டுப்புற அல்லது கிராமப்புற சிங்களவருடைய முகத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. குறிப்பாக இந்த படைகளிலே சிங்கள படைகளிலே இருக்கின்றவர்களுடைய முகம் போல் இருக்கிறது. அவரை தமிழர் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. மற்றும் அந்த கலாச்சார வித்தியாசத்தை பாருங்கள். நாங்கள் ஒரு இலங்கை தமிழர்கள் மூத்தவர்களிடம் போய் காலில் விழுந்து வணங்குவது இல்லை. சில இடங்களில் எக்ஸப்ஷனலாக இருக்கலாம் ஒழிய மிகவும் குறைவு. ஆனால் இந்த பையன் வந்த உடனே தமக்கையோ அல்லது தமக்கை என்று அவருடைய காலிலே விழுந்து தொட்டு கும்பிடுவது, இதெல்லாம் இந்த கலாச்சாரங்கள் தெரியாததாலே வருகின்ற வினை. ஆகவே அப்படியான பல தவறுகள் அந்த குறிப்பாக இந்த மொழி மிக மோசமாக இருக்கிறது. அது எந்த விதமான அதற்கு ஒரு நல்ல ஒரு அசோசியேட் டைரக்டர் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், போகும்போதே நல்ல இதழை குறிப்பாக நாடகங்களிலே திரைப்படங்களிலே மொழியை கையாள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அதை சரியான வகையிலே கையாண்டு பார்ப்பவர்களுக்கு எந்த விதமான சங்கடமும் ஏற்படாத வகையிலே அந்த மொழியை பிரிவது. குறிப்பாக எமது நாட்டிலே கூட ஒவ்வொரு பிராந்தியத்திலே ஒவ்வொரு வகையிலே பேசுவார்கள். அப்பவே அதை யதார்த்தமான படமாக எடுக்க வேண்டும் என்றார், அல்லது ஒரு ஆக்ஷன் படம் அல்லது வேறு துப்பறியும் படம் என்று எடுக்கும் பொழுது அது சில விட கவனிக்காம போகலாம். ஆனால் இப்படியான யதார்த்த விஷயங்களை எடுக்கும் பொழுது அது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது இதிலே கவனிக்கப்படவில்லை. காஸ்டிங்கிலும் இந்த சிங்கள வேறுபாடுகள் தெரியவில்லை. தமிழர் முகத்துக்கும் சிங்கள முகத்துக்கும் சிலவர்கள் நான் சொல்வது சிலவருக்கு அது என்ன வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அது இருக்கிறது. காஸ்டிங் என்பது அப்படி நுணுக்கமாக கவனித்து செய்ய வேண்டிய விஷயம். அது எங்கே செய்யப்படாத குறைபாடு சரியாக தெரிகிறது. மற்றது பிறமொழி இந்த ஆர்ட் டைரக்டர். இந்த ஆர்ட் டைரக்டர் என்பவர் மிகவும் கலாச்சாரத்தோடு ஒன்றியவராக இருக்க வேண்டும். ஆர்ட் டைரக்டர், மேக்கப் ஆக்கள் எல்லாம் இந்த தமிழர் கலாச்சாரம் தெரியாமல் அதிலே பாதித்த வீடுகளை பாருங்கள். எல்லாம் அந்த வளவு வீடுகள் மாதிரி சிங்கள வீடுகள், அந்த வீட்டு அலங்காரங்கள் எல்லாமே காட்சிக்கு அழகா இருக்குன்னு அது சரி. லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸின் திரைப்படங்கள் போன்று அவற்றிலே காட்டப்படுகின்ற நகைகள், படங்கள், அது இதெல்லாம் ஒரு சிங்களத்தன்மை தான் அதிலே கூட தெரிகின்றது. அந்த தாய் களத்திலே போடுகின்ற அந்த மகன் எடுத்து போட்டுட்டு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற அந்த நகை அவை இந்த க்ளோஸ்அப் எல்லாம் காட்டும் போது எனக்கு ஏதோ லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸின் திரைப்படம் ஒன்றை பார்ப்பது போன்ற ஒரு சிங்கள பிரமை தான் அதிலே ஏற்படுகின்றது. நான் நினைக்கிறேன் அந்த வீடுகளில் அதிலே அவர்கள் எந்த விதமான யதார்த்த விஷயத்தையும் கவனிக்காமல் அதிலே ஒரு வீடு அதை அழகாக இருக்க வேண்டும் என்ற எஸ்தட்டிக் சைட்டில் மாத்திரம்தான் கவனித்திருக்கிறார்களே ஒழிய அந்த தமிழ் சிங்களம் அந்த விஷயங்கள் வேறுபாடுகள் தெரிய வேண்டும் என்ற அந்த நுணுக்கமான கவனம் செலுத்தப்படவில்லை. அதுக்கு பொருளாதார காரணங்களாகவும் இருக்கலாம். இருந்த போதிலும் ஒரு இனத்தின் வாழ்வியலை பிரதிபலிக்கின்ற அல்லது மிக முக்கியமான ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பை முன் கொண்டு வருகின்ற போது, அதுவும் இவ்வளவு தூரம் புகழ்பெற்ற ஒரு மூத்த இயக்குனர் இது போன்ற விடயங்களிலும் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்பதுதான் பலருடைய ஆதங்கமாகவும் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய வார்த்தைகளினூடாகவும் வெளிப்பட்டிருக்கிறது. நன்றி. இந்த பொழுதில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் பதிவு செய்தமைக்கும் திரு விக்னேஸ்வரன் அவர்களே நன்றி. வணக்கம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 காற்றலைகளோடு இணைந்திருக்கிறோம். இது ஃபானி பாய் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் பற்றியதான உரையாடல். தொடர்ந்து ஃபானி பாய் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இயக்குனர் ட்ரைடன் பாலசிங்கம் அவர்களை அழைத்துக் கொள்ளப் போகிறோம். தமிழ், ஆங்கிலம், அரபு, சீனம் போன்ற மொழிகளில் திரைப்படங்கள் இயக்கியவர். குறிப்பாக தமிழ், ஆங்கிலம், சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் சமூக பிராந்திய பேச்சு வழக்கிலும் பண்பாட்டிலும் தேர்ச்சி பெற்ற ஒருவராக இயக்குநராக இருக்கக்கூடியவர் ட்ரைடன் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது ஃபானி பாய் பார்த்த பின்னர்? வணக்கம் ட்ரைடன்.
வணக்கம் ராமன் அண்ணா, வணக்கம் ஈஸ்டர் நேர்களே. சரி, உங்களுடைய பார்வையில் ஃபனி பாய் எப்படி இருக்கிறது? நான் இந்த படத்தை சில முறை பார்த்துக்கிறேன். தீர சிந்தித்தால் சம்பந்தப்பட்ட தரப்புகளில் இருந்து வருகிற குற்றச்சாட்டுகளில் ஒருவித அர்த்தம் இருக்கிறதாகப்படுது. ஆனால் நான் திரைப்பட இயக்கம் சார்ந்து பேசுவதை நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். என்று சொன்னால் மற்ற துறை சார்ந்தவர்கள் அந்தந்த விடயங்கள் பேசுவதுதான் நல்லா இருக்கும். மும்மொழி திரைப்படம் ஒன்றுக்கு டயலாக் எழுவது என்பதற்கு திரைப்பட விதிமுறைகள் இருக்கின்றது. அதை வெறுமனே ஒரு மொழி வல்லமையை மட்டும் பாவித்து எழுதிவிட முடியாது. அந்த வகையில் பனிபோய் படைப்பு ஒரு பலவீனமாக இருக்கிறது. மேலும் டப்பிங் சப் ஸ்டாண்டர்ட், அதாவது EQ, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் போன்ற தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்குது. இதன் தரம் ஒரு 3ஆம் திரைப்பட விழாவின் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் கூட இல்லை என்பது ஒரு கவலையான விஷயம். மேலும் மொழியியல் சார்ந்து இந்த படம் மிகவும் ஒரு தாழ்ந்த நிலையில் இருப்பதாக நான் சொல்வேன். இதற்கு காரணமாக ஒரு வேற்றுமொழி கேட்டகரியில அகாடமி அவார்ட்ஸுக்குள்ள எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்ற பிடிவாதத்தால்தான் இந்த ஃபனிபாய் இந்த நிலைமையை அடைந்து இருக்கலாம். இது ஒரு ஆங்கில மையப்படுத்தி எடுத்திருந்த என்றால் இந்த படம் ஒரு வேற நிலைமையில் இருந்திருக்கலாம். அது ஏன் தமிழில் எடுத்தது என்பதற்கான சரியான காரணம் தயாரிப்பு தரப்பால் சொல்லப்படவில்லை. நீங்கள் சொன்னது போன்ற காரணம் இருக்கலாம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் இல்லை, அல்லது ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது இல்லையா? உண்மைதான். மற்றும் அது இந்த தீபா மேத்தாவின் படத்தை சார்ந்து நாங்கள் எங்கள் திரைப்படத்துறையில் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கிறது. அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் கட்டாயமாக. அவரோடு பேசுகின்ற போது ஒரு விஷயம் கேட்டார், அதை உங்களிடம் கேட்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த நாவல் கடந்த 20 வருடங்களாக உங்கள் மத்தியிலே தான் உலவிக் கொண்டிருக்கிறது. இது சார்ந்த ஒரு திரைப்படத்தை உங்களுடைய இயக்குநர்கள் யாராவது எடுத்திருக்கலாம், அல்லது இதே போன்ற பின்னணியில் அல்லது உங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பை, உங்கள் மீதான துயரங்களை பதிவு செய்வதற்கு ஏன் உங்களுடைய இயக்குநர்கள் யாரும் முன்வரவில்லை? ஏன் அப்படியான திரைப்படங்கள் தமிழ் உலகில் அதாவது ஈழத்தமிழ் படைப்பாளர்களிடமிருந்து வெளிவரவில்லை? சர்வதேச கவனிப்பை பெறக்கூடியதாக வெளிவரவில்லை. சர்வதேச கவனிப்பை பெறக்கூடியதாக வெளிவரக்கூடிய இளப்படைப்பாளிகளுடைய படங்களும் மிக முக்கியமான விஷயங்களை பேசாமல் வேறு விஷயங்களை தானே பேசுகிறது என்கின்ற ஒரு ஆதங்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன பதில்? உண்மையில வரலாற்று உண்மை, அரசியல் பின்னணி, சமூக சிந்தனை போன்ற அப்படியான விஷயங்களை வைத்து ஒரு படைப்பு செய்யும் போது தீபா மேத்தா ஹாஃப் புக் பிரசன்டேஷன் செய்த மாதிரி ஒரு அரைப்பதமான படைப்பை செய்ய முடியாது. அதை விட அப்படியான ஒரு படைப்பை செய்யாமல் இருக்கிறதே பெட்டர். அதோட இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னா ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட இன் அண்ட் அவுட்டா ஒரு ஐயன் திரிபுர கட்ட பிறகுதான் ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு நாவலை அடாப்ட் பண்ண பழக வேணும். தமிழ்ல இப்படியான நிறைய அதிசக்தி வாய்ந்த படைப்புகள் அச்சேறி இருக்குது. ஆனா அவை எல்லாத்தையும் திரைப்படமாக்க வேணும் என்ற கட்டாயம் திரைத்துறைக்கு இல்லை. மற்றது இன்னொரு விஷயம், அவருடைய அந்த பேனல் டிஸ்கஷன்ல நான் பார்த்தது என்னன்னு சொன்னா, யாருமே இந்த படத்தை எடுக்கவில்லை, தான் எடுத்ததும் எல்லோரும் தன்னை குறை சொல்கிறார் என்று குறைப்பட்டு கொண்டார். அது அவர் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இந்த குறை அல்லது விமர்சனம் என்றது படத்தில் இருக்கும் திரைச்சலைகள் சார்ந்தது. இவ்வாறான தவறுகள் மற்றும் எங்கள் தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கிற ஆஸ்பெக்ட் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அவர் படமாக எடுத்திருந்தால் இன்றைக்கு கட்டாயம் தமிழர்கள் அவரை தலை தூக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் அது அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கவில்லை. ஆகவே அதுதான் இந்த படம் மீதான ட்ரைடனின் பார்வை. நிச்சயமா. மற்ற இன்னொரு விஷயம் நாங்கள் இதுல இருந்து கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், 2010 பிறகு
இந்த தீபா மேத்தாண்ட இந்த சேனல் தான் நிறைய பேர் நாங்க பயணிக்க முயற்சி செய்யறோம். ஆனா இந்த உள்ளூர் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறோம் என்பதற்காண்டி நிறைய சந்தர்ப்பங்கள்ல விமர்சன போக்க கடைபிடிக்காம இந்த சமூகத்துல இருக்கிற முன்னணி ஆட்கள் அமைதியா இருக்கிறோம். இதால எங்கட படைப்புகளும் ஒரு வளராத நிலையில இருக்கிறது. இனிவரும் காலங்களில் நாங்கள் எடுக்கிற படைப்புகளையும் இதே மாதிரியான அட்டென்ஷன் ஓரியன்டாக ஒரு விமர்சிக்க வேணும். அப்போதுதான் நாங்களும் முன்னேறலாம். இது என்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். இந்த விமர்சனம் என்று வருகின்ற போது தீபா மேத்தா போன்ற பல விமர்சனங்களை பல்வேறு தளங்களில் எதிர்கொண்டவர்களே விமர்சனத்திற்கு எதிர்வினையாற்றுகிறார்கள் அல்லது கடுமையாக குரல் கொடுக்கிறார்கள், மனமுடைந்து போய்விடுகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய புதிய கலைஞர்கள் அல்லது கலைஞர்கள் மீது நாங்கள் காத்திரமான விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது இதே போன்ற ஒரு உரையாடல்களை நடத்துகின்ற போது அவர்கள் இன்னமும் உடைந்து இதை விட்டு வெளியேறக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இல்லையா? அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது என்னென்று சொன்னால் அந்த ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ல இருந்து ஒரு டிரெக்டருக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்டை புரிந்து கொள்ளாத இயக்குநர்கள் அதிக தூரம் பயணிக்க முடியாது. அவர்களால் தான் இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள். பெரிய நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா விமர்சனம் தேவை. அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்க வேணும். சரி, நன்றி டைடன். நிகழ்ச்சியில் நன்றி. நன்றி. இணைந்திருந்தவர் டைடன் பாலசிங்கம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இந்த ஃபனி பாய் தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கின்ற போது QTC என்கின்ற ஒரு அமைப்பினால் இதற்கு எதிரான ஒரு கோரிக்கை மனு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது, தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் பேசுகின்ற விடயங்கள், அது சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான ஆதரவை கோரியிருக்கிறார்கள். இது தொடர்பில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய கியூர் தமிழ் கலெக்டிவ் அமைப்பின் சார்பில் 2 பேரை இப்போது சந்திக்கப் போகின்றோம், விஜய் மற்றும் டன்ஸ்டன் ஆகியோர். வணக்கம் விஜய். வணக்கம் டன்ஸ்டன். வணக்கம். வணக்கம். முதலில் உங்களுடைய QTC பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தாருங்களேன். எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன நோக்கத்திற்காக அது தோற்றம் பெற்றிருக்கிறது? QTC என்பது பல கல்வியாளர், கலைஞர், செயற்பாட்டாளர் போன்ற பல புலம்பெயர்ந்த தமிழ் குயர் மக்களின் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு உண்டு. நாங்கள் இன்று 30 வருடங்களாக LGBTQ தமிழ் மக்களின் இதுகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த ஃபனி பாய் என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அல்லது எவ்விதமான சர்ச்சைக்குள் சிக்கியிருக்கிறது? அதன் மீதான உங்களுடைய விமர்சனம் எத்தகையது? ஓகே, ஸோ ஃபனி பாய் படத்துல பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக்சுவலி இது ஒரு எங்க சமுதாயம், அதாவது தமிழ் சமுதாயத்துக்குள் இருக்கும் குயர் மக்கள் எங்கள் பார்வையில் இருந்து பார்க்கும்போது இது முதல் முக்கியமான ஒரு குறை என்று சொல்லலாம், வேதனைக்குரிய ஒரு குறை என்று சொல்வது மொழி. அது ஏன் இந்த படம் தமிழ் எடுக்கப்பட்டது அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் எந்த இடத்திலையும் அந்த ஒரு சில பாத்திரங்கள் குரல் டப்பிங் மூலமாக சரிப்பட்டு வச்சிருக்கிறது. அது இல்லாமல் தமிழ் எந்த இடத்திலையும் சரியாக இல்லை. சோ அது ஒரு மிக ஒரு முக்கியமான குறை என்று முதல் வைக்க வேண்டும். அது இல்லாம காஸ்டிங், ஏற்கனவே பங்கு பெற்றவர்கள் சொன்ன போது தமிழர்களே இந்த படத்தில் இல்லை. ஒரே ஒரு முக்கிய பாத்திரத்தில் ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். இது ஒரு தமிழரான படம். எங்கள் போராட்டத்தை, எங்கள் கஷ்டத்தை முன்வைக்கும் ஒரு படம். அது பார்க்கும் போதே தமிழர்களே காணாத போது மிக வேதனையாக இருக்கிறது. அது டான்சன் நீங்க சொல்ல விடுங்க. எனக்கு ஒரு கலவரத்திற்கால் வந்த ஒரு குய ஆண்மகனான எனக்கு எனக்காக என்ன ஆதிக்க வர்க்கத்தை இருந்தவர்கள் நாங்களாக நடிக்கும் பொழுது மீண்டும் ஒரு கலவரத்துக்களால
காயப்படுத்தப்பட்ட ஒரு 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 விதமாக இருந்தது படத்தை பார்க்கும் பொழுது. இன்றும் இலங்கையில் சமபால் உறவு என்பது ஒரு சட்டவிரோதமான விடயம். அப்ப இன்று ஒரு சமபால் உறவை பற்றி நீங்கள் படங்கள் இருக்கும் பொழுது அதே நாட்டில் அந்த சட்டவிரோதமான நானும் என்னுடைய கூட்டாளனும் போக முடியாத ஒரு நாடு, ஏனென்றால் அது ஒரு சட்டவிரோதமான விடயம் என்றதைக்காண்டி அந்த நாட்டில் போய் படம் எடுத்தது இன்னொரு விதமாக எங்களை அடிமைப்படுத்தின மாதிரி. ஒரு ஒரு 1983 ராயத்தினுடைய இன படத்தை ஒரு எளிமைப்படுத்தி குறைவாக நான் வாழ்ந்த எனக்கு தெரியும் அதை இன்னும் குறைவாக காட்டியிருக்கிறார். அந்த ஒரு 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 சமபால் உறவுள்ள ஒரு பையனின் வயதுக்கு வருவதை பற்றி படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த வயதுக்கு வந்த விதத்தை கூடி சில புத்தகத்தில் இருந்த சில விஷயங்களை எடுத்து அதை கூடி ஒரு ஒரு கலவரத்தை பற்றியும் எடுக்கவில்லை, தமிழை பற்றியும் எடுக்கவில்லை, குயர் வாழ்க்கையை பற்றியும் சரியாக எடுக்கவில்லை. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அது திரைப்படம் சார்ந்த உங்களுடைய விமர்சனம் உங்களுடைய அந்த பெட்டிஷனிலும் அடக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி சில விஷயங்கள் பேச வேண்டும். இந்த சமபால் உறவு சார்ந்து படைப்புகள் வருகின்ற போது அது தொடர்பில் நாங்கள் உரையாடுகிறோம். ஆனால் சமபால் உறவு நிலை தொடர்பாக தமிழ் சமூகம் எவ்வகையான பார்வையினை கொண்டிருக்கிறது? புலம்பெயர்ந்த நாட்டில், அதாவது ஃபனி பாய் திரைப்படம் தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த சமபால் உறவு முறை குறித்து எவ்வாறான ஒரு நோக்கை கொண்டிருக்கிறார்கள்? அது பெற்றோராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சமூகம், ஒட்டுமொத்தமாக சமூகம் இதை அங்கீகரிக்கிறதா, இதற்கு எதிர்வினையாற்றுகிறதா, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதா? அதை நோக்கி ஏதாவது செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா இந்த நாட்டில் தமிழர்களால்? 30 வருடங்களாக இதை பற்றி செய்து கொண்டு வருகிறோம். இன்று இந்த 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 மெனுவின் பொழுது எவ்வளவு சப்போர்ட் இருக்குதோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அப்பொழுது இருக்கவில்லை. 30 வருடம் எங்கள் தமிழ் சமுதாயம் முன்னேறி கொண்டு வருது என்று சொல்லலாம். இதை பற்றி Vijay, you want to add anything? No, for sure. So இது என்னன்னா, லைக் இந்த ஃபனி பாய் புத்தகத்தில், அதாவது 1994 வெளியிட்ட புத்தகத்தில் இதுதான் முதல் தடவையாக எங்களோட குயர் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. ஏன்னா அதுவரைக்கும் திரைப்படத்திலேயோ இல்லாட்டி ஒரு கதையிலேயோ லைக் எங்கட அடையாளத்தை நான் இங்க இடத்தையும் காண, ரசிக்க, ஆதரிக்கொள்ள வாய்ப்பில்லை. ஆனால் இது இப்ப 2020 இப்ப நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அது கனடாவிலேயும் உலகம் மற்ற நிறைய இடத்திலையும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது மாற்றங்களை நோக்கி ஒரு சமூகமாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு அது சரியாக எங்களுடைய வாழ்க்கையை பேசவில்லை என்பதுதான் உங்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. இது தொடர்பில் உங்களோடு இந்த தயாரிப்பு தரப்பினர் ஏதாவது உரையாடல்களை நடத்தி இருக்கிறார்களா? தமிழ் குயர் சமூகத்தோடு அல்லது அதன் பிரதிநிதிகளோடு உரையாடல்கள் நடத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறை, தற்போதைய வாழ்க்கை முறை குறித்து ஏதாவது அறிந்து கொள்ள முற்பட்டிருக்கிறார்களா? அது தொடர்பிலான உரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றனவா? எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. அதே நேரம் நாங்களாகவே அவர்களை தேடி இந்த படத்தில் மொழி குறைகள், எங்களை காட்டிய குறைகள், நாங்களே இந்த இதுகளை தெரிவிக்கப்படுக்கும் போது எங்கள் குறைகளை அடக்கி வச்சிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் திரைப்படம் தயாரிப்பவர்களா, நீங்கள் எழுத்தாளர்களா, இதை பத்தி உங்களுக்கு பேச என்ன உரிமை இருக்கு? எங்களை சில இடத்துல ரொம்ப அவமானப்படுத்தி எங்க குரலை மீண்டும் மீண்டும் அழிக்க முயற்சி இருக்கார்கள். ஆகவே அந்த ஆதங்கமும் சேர்ந்ததாகவே உங்களுடைய பதிவுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த பொழுதில் வேறு ஏதாவது விடயம் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறீர்களா நிறைவு செய்வதற்கு முன்பாக? நாங்கள் ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இப்படியான திரைப்படங்கள் எங்களை பற்றி எடுக்கும் பொழுது இன்னொருவர் எங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது. எங்களுக்காக குரல் கொடுக்கும் பொழுது எங்களோட ஒரு ஆலோசித்து விட்டுதான் குரல் கொடுக்க வேண்டும். இப்படியான குரலை நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டால் நாங்கள் அதுக்காகத்தான் இந்த change.org /support queer Tamil நாங்கள் ஒரு மரபை வைத்தது காரணம். அதில் ஒரே ஒரு விடயம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு முன்பாக கேட்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், she and her crew issue a public apology to people and Tamil for film and disrespect, abuse, lack of accountability and
lack of compensation to those who have made good faith efforts to critique and improve the film என்ற ஒரு விஷயம் சேர்த்திருக்கிறீர்கள். அது ஒரு விதமான மயக்கத்தை தருகிறது. அது என்ன விடயம்? ஏன் அந்த கம்பன்சேஷன் என்கின்ற ஒரு விஷயம் யாருக்காவது அவர்கள் ஏதாவது கொடுக்காமல் தவிர்த்திருக்கிறார்களா, அல்லது எதற்காக அந்த விஷயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது? இப்போ இலங்கை ஒரு எழுத்தாளர், அது இப்போது இந்தியாவில் வாழ்ந்தும் ஒரு எழுத்தாளர் சரண்யா மணிவன் என்ற ஒருத்தவர் இதை பத்தி எழுதியிருக்கிறார்கள். படம் வந்து ட்ரெய்லர் வெளியிட்ட பிறகு பல தமிழர்கள் இந்த இதில் ட்ரெய்லரில் பேசும் தமிழ் ரொம்ப மோசமா இருக்கிறது என்று தெளிவுபட்ட பிறகு இவர் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த படத்தில் வரும் இலங்கை தமிழை சரி பண்றதுக்கு இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், தமிழ்நாடுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் வந்து சரண்யா மணிவண்ணன் அதை பத்தி எழுதியிருக்கிறார்கள். அவரே அதில் அழைத்து பிரைவேட் ஸ்கிரீனிங் ஒன்றை போட்டு இதை வந்து ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, இது வந்து எப்படியாவது தமிழை திருத்தும் போது அவர்கள் வந்து தன் முடிஞ்ச அளவுக்கு அது உதவி செய்து எந்த விதத்திலையும் அவர்களுக்கு காம்பன்சேட் பண்ணவே இல்லை. அது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி அது இப்ப வந்து தீபா மேத்தா நீங்க அவர் வந்து வீடியோக்களை பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில தமிழர்கள் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் குழுவில் இருந்து சில பேர் தான் அவர் நோக்கி அதை அந்த கருத்துக்களை வெளியிட்டார்கள். அவர்கள் யாருக்குமே எந்த விதமாகவும் காம்பன்சேட் பண்ணவில்லை. ஆனா அதை வைத்து இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். நன்றி. உங்களுடைய கருத்திற்கு அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினேன், அதனால் தான் அதை கேட்டிருந்தேன். நன்றி. கலந்து கொண்டமைக்கு விஜய், சரவண் முத்து மற்றும் டன்ஸ்டன் நன்றி. திக்கும் கூத்து இளமை கொஞ்சம் சேர்த்து கேளுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நெஞ்சு ஓரம் நின்று கொடுக்கும் இன்பம் என்றும் கேளுங்க. துளி துளியாய் சந்தோஷம் இங்கே என்றென்றும் நம்மோடு, அலைகடலாய் ஆனந்தம் இங்கே கேளுங்க கேளுங்க. இளமையின் உச்சத்தில் புது உற்சாகம் உந்தன் பக்கத்தில் புது கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடாவின் மாற்று மொழி திரைப்படமாக ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஃபனி பாய். ஷியாம் செல்லதுரை எழுதிய ஃபனி பாய் என்ற நாவலை தீபா மேத்தா திரைப்படமாக எடுத்திருக்கிறார். அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்ட விதம், அதில் பயன்படுத்தப்பட்ட கதாபாத்திரங்கள், பயன்படுத்தப்பட்ட மொழி, பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், அது பேசுகின்ற அரசியல், அது தமிழர்களுடைய வாழ்வியலை பேசுகிறதா, தமிழர்களுடைய வாழ்வின் துயரமான பக்கங்களை சரிவர பதிவு செய்திருக்கிறதா என்ற பல கேள்விகளை, விமர்சனங்களை அது ஏற்படுத்தி நிற்கிறது. அது தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி உரையாடி கொண்டிருக்கிறது. இப்போது திரைப்பட விமர்சகர் ரதன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ரதன். வணக்கம் ரதன், உங்களுடைய பார்வையில் ஃபனி பாய் என்னென்ன சிக்கல்களை கொண்டு வருகிறது, அல்லது என்னென்ன நல்ல விஷயங்களை பேசுகிறது? இல்ல, நான் வந்து இந்த படத்தை இதற்கு முதல் பேசியவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். நான் எனவே அவர்களுடன் நான் உடன்பட்டுத்தான் எனது கருத்தை முன்வைக்கின்றேன். எனவே நான் அந்த விடயத்துக்கு செல்லவில்லை. நான் என்ன பொறுத்தவரையில் ஒரு விமர்சகனாக அல்லது ஒரு அரசியல் விமர்சகனாக ஒரு விஷயத்தை பார்க்கின்றேன். இந்த படம் ஈவன் நான் நாவலை கூட படத்தை பார்த்த பின்னர் தான் 2வது 3வது தடவையாக வாசித்தேன். எனவே நாவல் எப்படி படமாக்கப்பட்டுள்ளது என்பதற்குள் செல்வதற்கு முதல் இந்த படம் வந்து ஒரு தற்பாலியர்களை சரியா முறையாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதுதான் எனது கேள்வி. 2வது வந்து இது எங்கிருந்து இங்கு படம் நகர்ந்து செல்கின்றது என்று. குறிப்பாக நான் ஒரு 3 விஷயத்தை இந்த படத்தில் நான் கேட்க விரும்புவது, முதலாவது வந்து ஷியாம் செல்லதுரை நீண்ட காலமாக கனடாவில் வாழ்கின்றார். இதே நான் கனடாவுக்கு வந்த நாட்கள்ல இருந்து தேஸ் பிரதேஷ் போன்ற அமைப்புகளுடன் இந்த தற்பாலியர்களுடன் ஒரு கிட்டத்தட்ட 35 வருடங்களாக அவர்களுடன் நெருக்கமாக இருக்கின்றேன். எனவே ஓரளவுக்கு எனக்கு அந்த சமூகம் சார்ந்து பல விடயங்கள் எனக்கு தெரியும். இப்பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எங்களது பிள்ளைகள் கூட இவ்வாறான நிலைக்கு தற்பாலியர்களால் தங்களது தேர்வை முன்வைக்கலாம். அதற்கு நாங்கள் எவ்வாறு அதை எதிர்க்க போகின்றோமா அல்லது அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகின்றோம் என்ற கேள்வியையும் கூட நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் எமது சமூகம் அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னமும் தயங்குகின்றது. இப்ப இங்கு முன்வைக்கப்படுற விமர்சனங்களில் 2 விஷயங்கள் வருகின்றது. ஒன்று வந்து தமிழ் நடிகர்கள் நடித்திருக்க வேண்டும் என்பது ஒன்று.
ஆனால் அதே சமயம் மற்றொரு கருத்து வந்து தற்பாலியர் தமிழ் நடிகர்கள் நடித்திருக்க வேண்டும் என்று. அது இந்த இரண்டாவது கருத்து மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் அதுதான் முறையாக பிரதிநிதித்துவப்படும் என்று பல விஷயங்கள் வந்து ஆகி பண்ணப்படுகிறது. ஆங்கில நடிகர்கள் அல்லது காந்தி வந்து போன்றவர்கள் எல்லாம் பென் கிங்ஸ்லி நடித்திருக்கின்றார் போன்ற பல விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இன்று வந்து அந்த அவ்வாறான நீங்கள் இன்று முகநூலில் ஃபேஸ்புக்கில் கூட பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இன்று காந்தி அப்படி நடித்திருக்க முடியாது. காந்தி பாத்திரத்தில் இன்றைய ஒரு வெள்ளை இனத்தவர் நடித்திருக்க முடியாது. இல்ல அவர் குஜராத்தி மிக்ஸ்ட் என்றாலும் அந்த நேரம் வந்து அவர்கிட்ட ஒயிட் கலர் ஸ்கின் கலருக்காகத்தான் அந்த படத்தில் அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதாவது வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்கு தான் அந்த படம் போனது. காந்தியை பற்றி இந்தியாவில் கூற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா காந்தியை கடவுளாக என்ற சமூகம் தான் இந்திய சமூகம். அப்ப காந்தி அந்த படம் வந்து வெஸ்டர்ன் ஆடியன்ஸை நோக்கி தான் போனது. அண்மை காலம் வரையில் ஈவன் நான் கூட பல கட்டுரைகளில் பூர்வீக இந்தியர், அதாவது கனடாவின் முதன்மை குடிகள் பற்றிய படங்களில் ஆங்கில நடிகர்கள் நடிப்பது கண்டனத்துக்குரிய என்று தெரிவித்துள்ளேன். அது ஒரு சைட் ஆஃப் ஆர்கியூமெண்ட். ஈவன் அண்மை காலங்களில் வேற கூட பேசேஜ் டு இந்தியா, ஷார்ட் சர்க்கிட், சோஷியல் நெட்வொர்க் போன்ற பல படங்களில் வந்து இப்பவும் ஆங்கில நடிகர்கள் இந்திய சயின்டிஸ்டாகவோ அல்லது இந்திய நடிகர்களாக நடித்திருக்கிறார்கள், இந்திய பாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இது இப்ப இது தேவையோ என்ற கேள்வி மிக முக்கியமாக எழுகின்றது. ஏனென்றால் இன்று உலகமயமாதல் போன்ற பல விஷயங்களுக்கு பிறகு வந்து நடிகர் எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு பாத்திரத்திலும் நடித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் கொமர்ஷியல் வேல்யூக்காகத்தான் இவ்வாறான தேர்வுகள் பொதுவாக நடைபெறுகிறது. இவன் இந்த படத்தில் கூட சுதன் மகாலிங்கம் போன்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் ரூபா என்ற படத்தில் நடித்த ஒருவர் கூட அந்த படத்தில் சில நடிக்க வைக்கப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் நடித்தவர் வந்து ஒரு ஃபேரான தோற்றம் உள்ளவர். அப்ப அது வந்து எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. தீபா மேத்தா வந்து ஒரு கொமர்ஷியல் வேல்யூக்காகத்தான் இந்த பாத்திரத்தில் இவ்வாறான ஒரு நடிகரை தேர்வு செய்தாரா, அல்லது இந்த நடிகர் வந்து முறையாக அந்த நடிப்பை வெளிப்படுத்தினாரா என்பதெல்லாம் கேள்வியா. அதே ஓகே, நான் அதுக்குள் டீப்பா என்ன நான் ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் என்ற வழியால் அதில் பல விஷயங்கள் முன்வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நான் கேட்குவது, ஷியாம் செல்லத்துறை நீண்ட காலமாக இதுக்குள்ள இருக்கிறார். அப்ப ஃபனி பாய் என்ற மீனிங்ஸ் வந்து இந்த படத்தில் பேட் பாய் என்று பேட்மேன் என்று பேட்மேனோ பேட் பாய் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இன்றைக்கும் ஷியாம் செல்லத்துறை அதே கருத்தோடு இருக்கிறாரா? இன்றைக்கு கனடாவில் வந்து தற்பாலியர்கள் மேயராக, மாநில முதல்வராக என்று இவ்வாறு பல எல்லைகளை தொட்டு விட்டார்கள். அந்த நிலையிலும் ஷியாம் செல்லத்துறை இந்த கருத்துக்கு ஏன் அழுத்தம் கொடுக்க வேண்டும்? அதாவது இந்த படத்தில் ரெண்டு தரம் இந்த வசனம் வந்து திருப்பியும் சொல்லப்படுகிறது. அப்ப அது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த படம் இதை நோக்கி அல்லது யாரை நோக்கி முன்வைக்கப்படுகிறது என்றது. இரண்டாவது வந்து அந்த பாடசாலையில் வந்து அதாவது பெற்றோர் வந்து முதலில் அடிக்கிறார்களோ கண்டிக்கிறார்கள், நீ ஒரு தற்பாலியராக இருக்க வேண்டாம் என்று. அதற்கு பின் பாடசாலைக்கு செல்லும் பொழுது அவரது சிங்கள நண்பன் வந்து இவருடன் சண்டையிடும் போது ஒரு கேள்வி கேட்கிறான், சிங்களவன் என்றபடியாத்தான் என்னை ஒதுக்குறாயோ என்று. உண்மையாகவே அந்த கட்டத்தில் வந்து படம் வந்து இந்த தற்பாலியர்கள் சம்பந்தப்பட்ட நிலையில் இருந்து ஒரு அரசியல் நிலைக்கு படம் நகர்கின்றது. அப்ப படம் வந்து இன்னும் ஒரு அரசியல் கருத்தையும் இங்கு முன்வைக்க விரும்புகின்றது. அந்த அரசியல் கருத்தை சரியாக முன்வைத்துள்ளதா என்பதும் கேள்வி. இதில் இரண்டு பக்கமும், அதாவது ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டதாகவும், அதாவது 83 முற்பட்டதாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே சமயம் புலிகள் வந்து சிங்கள மக்களை கொன்றது ஆகும். இந்த சம்பவங்களை எல்லாம் இது ஒரு பீரியட் மூவி, 83 முன்பாக நடைபெற்றவை. புலிகள் வந்து சிங்கள மக்களை கொன்றதாகவும் கருத்து முன்வைக்கப்படுகிறது. மூன்றாவது வந்து அந்த 83 கலவரத்துக்கு முன்பாக வந்து பொடிஸ் வந்து கொழும்புக்கு வரைக்க அதில் வந்து சிங்கள மக்கள் கொல்லப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. ஏன் சிங்கள ராணுவம் என்று கூறுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? உண்மையாக கொல்லப்பட்டது சிங்கள ராணுவம், அதாவது யாழ்ப்பாணத்தில் 13 சிங்கள ராணுவம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டது. இதை எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இதை சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம்? ஏன் நீங்கள் அங்கு மக்கள் என்று குறிப்பிடுவார்? மற்றது வந்து இன்னொரு விஷயம் எனக்கு உதைச்சது வந்து திருப்பி 83க்கு முற்பட்ட காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் கனகஃபீல் வந்து தனிய டைகர் செய்ய இல்லை.
டெலோ போன்ற அமைப்புகள் கூட கூடுதலான ஃபீல்டுகள் செய்துள்ளார்கள். ஆனால் இங்கு புலி என்று கூறுவது ஒரு அடையாளமாக நீங்கள் கருதினால் அந்த அடையாளம் வந்து தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கொள்ளலாம். அப்படி என்றால் இந்த படத்தில் நீங்க வந்து திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றீர்கள், அவர்கள் போராடுகிறார்கள், மக்களுக்காக ஆனால் என்னத்துக்காக போராடுகிறார்கள் என்பதை ஏன் ஒரு கட்டத்தில் கூட இந்த படம் வெளிப்படுத்தவில்லை அல்லது கூறப்படவில்லை. பல இடங்களில் வருகிறது, மக்கள் போராடுகிறார்கள், மக்கள் போராடுகிறார்கள், மக்கள் போராடுகிறார்கள். ஓகே, மூன்றாவதாக ஒரு விஷயத்துக்கு வருகின்றேன். கனடாவிலிருந்து செல்கின்ற மாப்பிள்ளை வந்து ஓரளவுக்கு ஒரு பெண் போன்ற தோற்றம் அல்லது பெண்கள் செய்கின்ற சில விஷயங்களை செய்பவராக காட்டப்படுகிறது, அல்லது நாட்டமுடையவராக காட்டப்படுகிறது. நான் இன்னும் சற்று விரிவாக பார்த்தா கிட்டத்தட்ட அவர் ஒரு தற்பாலியலராகத்தான் அவரையும் காட்ட முற்படுகிறது. ஆனால் பொதுவாக இவ்வாறான தற்பாலியலர்கள் வந்து ஒரு நாளும் திருமணத்துக்கு ஓம் என்று சொல்லும். அதுவும் கனடாவில் இருந்து செல்லும் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யும் ஒருவரை வந்து கட்டாய நிர்பந்தித்து நீங்கள் திருமணத்துக்கு உட்படுத்த முடியாது. அது கூட இந்த சமூகத்தின் மீதான இவர்கள் வைக்கின்ற விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். இறுதியில் படத்தில் முடியும் பொழுது கனடாவுக்கு வரும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை கேட்கின்றார், எங்கே ராஜன் என்று. அவர் சொல்றார், அவர் எங்கே தெரியாது, காணாமல் போய்விட்டார். இது கூட அவரை ஒரு தரம் குறைப்பதாகத்தான் பார்க்கின்றேன். இது கூட அந்த சமூகத்தின் மீதான இவர்களது விமர்சனமாகத்தான் பார்க்கின்றேன். நான் ரூபா படம் சம்பந்தமாக கூட நான் லெனினுக்கு காலேஜோடு கனடாவில் வெளிவந்த தாய் வீடு மற்ற நிழல் போன்ற பத்திரிகைகளில் ரூபா படம் கூட இந்த சமூகத்தை முறையாக பிரதிநிதித்துவப்படுத்த இல்லை என்று நான் எனது விமர்சனத்தை சொல்லி இருந்தேன். அதே போன்றுதான் நான் இங்கும் வைக்கின்றேன். இந்த படம் வந்து இந்த தற்பாலியல்கள் சம்பந்தமாக முறையாக இந்த படம் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. இது ஒரு இப்ப தற்சமயம் ஆஸ்காருக்கு வந்து இந்த முறை பிரெஞ்சு மூவிஸ் ஒன்றும் வரையில. நீங்க ஆஸ்கார் கனடாவிலேருந்து போற ஃபாரின் பிலிம் கேட்டகரி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நினைக்கிறேன் 2 தடவை, ஒன்று வாட்டர் இன்னொரு படம், இதை தவிர கூடுதலான படங்கள் பிரெஞ்சு மூவிஸ் தான் இருக்கிறது. இந்த முறை வந்து ஒரு காம்படிஷனும் இல்லை. அப்ப தீபா மேத்தா வந்து அவசரப்பட்டு இந்த படத்தை இப்பொழுது முடித்து அனுப்புவதற்கு காரணம் இந்த ஆஸ்கார் நாமினேஷனுக்கு. ஆஸ்கார் நாமினேஷன் வந்து ஒரு படத்தை வெளியாலே வியாபாரம் செய்வதற்கு தள்ளும். அதே சமயம் மற்றொரு கேள்வி வந்து உங்களுடைய நேரம் போதாமல் சுருக்கமாக ஒரு விடயத்தையும் சொல்லி போட்டு விடுகின்றேன். இந்த படத்துக்கு வந்து ஃபண்ட் பண்ணது சிபிசியும் டெலிஃபிலிம் கனடாவும். 2004 நடைபெற்ற சுனாமி சம்பந்தமாக ஒரு நேஷனல் பிலிம் போர்ட் ஆஃப் கனடா வந்து ஒரு அறிவித்தல் ஒன்று செய்திருந்தது என்று நினைக்கின்றேன். அந்த சமயம் பிளட் வாட்டர் என்று ரோஹான் பெர்னாண்டோ ஒருவர் படம் எடுத்திருந்தார். அந்த படம் வந்து மிக மோசமாக, அங்கு தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு விடயத்தை தான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தவிர அந்த படத்தில் முற்றுமுழுதாக சிங்களவர்கள் பாதிக்கப்பட்டதாகத்தான் காட்டப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், சுனாமியில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள். இது கூட காட்டப்படவில்லை. இதுக்கு காரணம் எங்களது சமூகம். நாங்கள் அந்த டைம் இந்த பட சம்பந்தமாக நேஷனல் பிலிம் போர்ட் கனடாவுக்கு எதிராக எங்களது எதிர்வினையை ஆற்றாதவை. சரியான இவ்வாறான படத்துக்கு நீங்கள் எவ்வாறு ஃபண்ட் பண்ணுவீர்கள் என்று. அப்ப இதுல வந்து நாங்கள் தீபா மேத்தா எப்படி காஸ்டிங் செய்தவர் அல்லது அவருக்கு வழங்கப்பட்ட ஃபண்டிங் அதுகள் சம்பந்தமான ஒரு விவாதம் இருக்கும். அதே சமயம் இந்த ஆர்கனைசேஷனுக்கு எதிராக கூட நாங்கள் சொல்லணும், நீங்கள் ஒரு ஃபண்டிங் கொடுக்கும் பொழுது, ஒரு சமூக ரீதியான படத்துக்கு ஃபண்டிங் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் வைக்கின்றீர்கள், நீங்கள் அதை சரி பார்த்தீர்களா என்ற கேள்விகளும் எழுகின்றன. அப்ப இவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் எங்களது கருத்தை தெரிவிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக அதை செய்யும் வகையிலே இது போன்ற நிகழ்ச்சிகளும் உரையாடல்களும் ஒரு தூண்டலை ஏற்படுத்தும் என்று நாங்கள் படத்தில் உள்ள மொழி வந்து ஆங்கில மொழி கூட அந்த காலத்துக்குரிய மொழியாக பாவிக்கப்பட்டது. அதில் ஒரு ஆக்ஷன் இருக்குமே, அது கூட இல்லை என்றுதான் எனது கவலையாக இருந்தது. நன்றி ரதன், கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நன்றி வணக்கம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:18 ஃபனி பாய் திரைப்படத்தை முன்வைத்தான உரையாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
இந்த ஃபனி போய் என்பது ஃபனி போய் 1994 ஆண்டு வெளியான ஒரு நாவலை மையம் கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திரைக்கதையை எழுதியவரும் அந்த நாவலாசிரியர் ஷியாம் செல்லதுரை அவர்கள். அந்த திரைக்கதையை எழுதிய பின்னர் அவர் தீபா மேத்தாவிடம் அணுகி இதனை திரைப்படமாக்குகின்ற ஒரு நடவடிக்கையை எடுத்தார். இப்போது அது திரைப்படமாக வந்திருக்கிறது. 1994 வெளியான இந்த ஃபனி போய் நாவலுக்கு புக்ஸ் இன் கனடா ஃபர்ஸ்ட் நோவல் அவார்டு விருது கிடைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று லம்டா லிட்ரரி அவார்டு என்ற ஒரு விருதும் கூட இந்த நாவலுக்காக கிடைத்திருந்தது, பெஸ்ட் கே மேல் நாவல் என்கின்ற ஒரு அடிப்படையிலே. அதனைத் தொடர்ந்தும் அவர் சில நாவல்களையும் சிறுகதை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறார். இலங்கையிலே பிறந்தவர். தமிழ் மற்றும் சிங்கள குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவராக இருக்கிறார். தாயார் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவராகவும் தந்தையார் தமிழராகவும் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழலில் இருந்தவர். 1983 ஆண்டு இடம்பெற்ற கலவரங்களை அடுத்து கனடாவிற்கு புலம்பெயர்ந்தவர். யோக் பல்கலைக்கழகம் பட்டம் பெற்ற இவர் தற்போது டொரண்டோவில் வாழ்ந்து வருகிறார். இந்த ஃபனி போய் தயாரிப்பு தொடர்பாகவும் அது தொடர்பில் எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் மற்றும் அவருடைய எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்தில் பூர்த்தியாக இருக்கிறதா என்பது பற்றியும் அவரோடு உரையாடப் போகிறோம். ஷியாம் செல்லதுரை அவர்களே. Thank you very much for joining with us. I just want to ask from the beginning, what makes you to write Funny Boy? Well, I mean, it sort of grew on its own. It started as the writing exercise of a boy watching his mother put on her sari. And then when I got to the end of the page, I realized, oh, the boy wants to wear the sari. And then I remembered how as a child, I would wear my mother's sari. You know, when the dhobi would come and they would pull out all the saris to, you know, prepare to send them to the dhobi, I would take one and drape myself and my sister would drape another and then we'd run around. And then we would do this bride game with my girl cousin. And so remembering that, I decided I would write that short story based on that. And then at the end of the short story, I thought, oh no, this goes on. There's more to this character. And anyways, by then I really was very keen to deal with the ethnic conflict in the 70s and early 80s, which had, you know, forced my family out of the country, as it has many of us Tamil people. And so I thought that there might be a way in which to include that in this boy's story. As he gradually becomes aware of himself being gay, he also becomes aware of the ethnic conflict in the country, and that just like it was in the 1970s, you know, you were living your regular life, but this thing was growing and growing and growing and growing, and then suddenly it just burst in 1983, and you know, it was devastating. It was surprising on some level, and then it was just, you know, it happened so quickly, and then before you knew it, you were out of the country. So I wanted to capture that in the novel. What memories Shyam has in his mind about the life in Sri Lanka? What sort of memories you have right now? Well, I mean, I grew up in this mixed ethnic family because my mother is Sinhalese, my father is Tamil. So it was already an unusual family because it was what we call a love marriage in Sri Lanka. And my mother was a doctor, medicine. So that was also unusual to a mother who went out to work. And it was a very tranquil life. I mean, it was a life in which, as children, we felt very loved and supported. And my father was he really supported my artistic inclinations. You know, he really felt that was something that he admired in me and wanted to support. And so we grew up in this country, you know, we grew up in this world that was very peaceful. But at the same time, there was this violence that was growing and growing. And it felt so ridiculous to us because we are from this family, that a mixed ethnic family. Plus, all our friends were from various communities. So, I mean, I have many memories of that period as being like that, you know. And my father had this little hotel, Safari Lodge, out in near Yala, and we would go on the weekends there. And, you know, it was so beautiful because there was a tank and the elephants would come down to the tank, and then, you know, we would go walking all over the place. I mean, now it seems crazy. But, you know, with all those poisonous snakes and all that, we would happily go off with my brother and his BB gun. So, I don't know, it was a very innocent time. Thank you, Shyam. I understand that you wrote the screenplay of your novel first and then it's filmed. Why did you think it has to be filmed? Or why did you think you want to convert this novel into a film? Why? Well, I mean...
I mean, I was looking for. I was looking for something different to do as a writer, and then a filmmaker friend of mine in Sri Lanka said, "Why don't you adapt a novel?" And I thought, yes, I would like to adapt a novel as a kind of artistic exercise. I really, honestly, I didn't think anybody would be interested because I'd never adapted before. And then I showed it to my agent, and he really liked it, and he asked who I wanted to direct it. So I said, the only person I really want is Deepa Mehta, because I had seen her work before. I'd seen that she did that film on partition, and I knew that she would know how to balance the personal story with the political story. And then her Fire movie, which was about a lesbian love relationship, also made me sure that she would handle the gay theme in the novel with sensitivity. And so it grew like that. It just sort of came into being. I suppose, I've always been very keen that the story of what happened in Sri Lanka be out there for people to see. And I don't mean the general public, but of course, who are obviously also going to see it. But I meant our younger generation who maybe don't read very much anymore and who would be more inclined to watch the film, I suppose. So that was it. I think, to be honest, when you're an artist, it's often the project that becomes the most exciting thing to try and do, something new. So are you satisfied with your movie and do you believe that your intention to showcase what has happened to the Sri Lankan Tamils have portrayed through this movie properly? Yes, I am very satisfied with the movie. And I should be, because I co-wrote the screenplay. I was involved with every step of the way. The two leads, the mother and Arjie, were my suggestions. I sent them to Deepa, and she liked them, and she decided to go with them. So the locations, sometimes she checked with me. So because I'm so involved in the screenplay, I think it was very. In a way, it would work. I would be happy with it, and I think it does capture the growing ethnic violence combined with that personal story. And I think that by the end of the movie, when you see that family in the refugee camp, they feel. This is what people have told me, right? I'm now seeing the film. They said you feel like you're there with them because you know these people. They're not just some refugees in some refugee camp on a newscast. They're actually people you know now, and this is where their life has come to. And then when you see them in the last shot in the cold in Canada, it's like you feel this very personal connection with them as the viewer. And I think that that's really important because it tells something about where we've come from. This movie revolved around two important issues. One is coming of age of a gay boy, and the other one is about the ethnic conflict between Tamils and Sinhalese in Sri Lanka. So how did you balance the two while working on their screenplay and while working with Deepa? How did you balance both aspects? I think both are very important and very heavy subjects. How did you balance? Well, I think that one of the things I did was make sure that Arjie was the main character, was in many scenes as possible, and that when Deepa actually filmed it, you see that everything that's happening passes through his face. So I thought that made it feel very personal. And then the two love stories in the novel, which are both interethnic between, the aunt and the Sinhalese boyfriend and Arjie and his Sinhalese boyfriend, feel they had to be present, and they had to kind of act as like it's almost like we do an Arjie scene, then we do an ethnic conflict scene, then Arjie ethnic conflict. And since in the second part in particular, Jagan, who's carrying that story, goes in between, and everything that happens to Jagan affects Arjie, because right at the end, Jagan is the one, as he's leaving on the bus to Jaffna, who says to Arjie, action is important. And Arjie then feels like it brings those two things together at that moment, because then he takes action in his personal life. And so that's how I really did it. This movie
actually, your novel was written in English previously, and you have mentioned several times you never speak Tamil. And what was the reason behind to film this movie in Tamil and Sinhalese language? What motivates you to convert this English novel into Tamil and Sinhala mixed movie? I mean, Deepa is better suited to answer that question than I am, because she's the one who was very keen on it. And when she said, we really must do this, it's the way forward in this current, in the present era. And I said, okay, but I don't speak Tamil, so I will look for a translator who can do it. And then I asked Cheran if he would do it, because I've known Cheran since the early 1990s, and so he said he would do it. And so it's just so that's how it happened. But she seemed very keen on it, and I went along with it, and I So, but it's really, it's her, in a sense, it's her creative. Because this movie creates a question about the audience. To whom you produce this movie? It's for Tamil, it's for Sinhalese, or this movie is for the general audience or general public. So that's what I asked this question. Yeah. This movie is for which audience, or who are your target audience? I think that, again, in a sense, it's Deepa's film, right? Ultimately, the film, the director is the main artist in a film. For myself, I would say that, it's that idea that Bishop Desmond Tutu says, before you close the book, you must open the book and read it. And for me, I felt like this was an opening of the book, that it actually, for me, my hope is, and you have to always say you hope these things because you can't control these things. My hope is that Sri Lankans will see the film cross all ethnicities, and that it begins or starts a new conversation around this whole issue, especially for the younger people who, like my nieces and nephews, were shocked by the film. It shocked them. They didn't know that this had happened. Or they knew it had happened, but they didn't understand it emotionally. And I think when I talked to my nieces and nephews soon after the premiere, and they wrote to me, I could just see that they were beginning to understand our generation. And for our generation, who are now parents, we feel, again, I'm getting it from what people have said to me and written to me and called me and all this. You feel like you're being seen, what was buried under a rug for 35 odd years has now been brought to light, and you feel that you are being seen by your children and also by the extended world, because trauma is very difficult to talk about, as we know, because so many of our people, all of us actually have suffered trauma. It's difficult to talk about what happened. It's difficult to express it emotionally, and I'm really hoping that the film does that. It begins this conversation around what happened, because I think that for a lot of young Tamil people, they know what happened, but they don't know the feeling of it. Okay. So most of the Tamil youths who are living here have read your novel, and they have a mixed opinion. And I just want to share an opinion shared by one of my friend and the co-broadcaster called Rangadas Padmanathan in his Facebook page. I think it might hurt you, but it is an opinion from some other people as well. But I'm taking only one piece from this kind of opinion. So he wrote like this: "Sorry, Shyam Selvadurai, I read this book for my grade 10 book report. And till this day, 20 plus years later, still hold a copy of the book with me. I went into the movie with an open mind, along with so much expectation and excitement, only to come out disappointed on a whole. Yes, there were glimpses of excellence, but they were few and far in between. We should have celebrated this, but there I was not even able to understand what language is being spoken half the time. Good grace for subtitles. Don't get me wrong, our stories should be told to the world, but more importantly, they must be told in the correct format." What do you have to say to him? Well, firstly, I'm very touched that somebody loved my book that much. I think that it's very difficult to make film,
And I think it was important that we made the story. And I hope that, despite this person's reservations, that they can still see the story of the film and the politics of the film and what it does to open up the discussion about what happened. I think that's most important thing. And thank you very much, Shyam, for joining with us in this show. Thank you. And look forward to see your future projects as well. Talking. Thank you very much for having me on your show. I really appreciate it. Thank you very much, Shyam. Thanks. Okay. Bye. எழுந்திருந்தவர் ஃபனி பாய் நாவல் ஆசிரியர் மற்றும் ஃபனி பாய் திரைப்படத்தின் திரை கதையை எழுதிய ஷியாம் செல்லதுரை. கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபம் 8:34 தொடர்ந்து தீபா மேத்தாவை சந்திக்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கின்ற திரைப்படம் ஃபனி பாய். இந்த திரைப்படத்தின் மிக முக்கியமான கர்த்தா தீபா மேத்தா, பல விருதுகளை வெற்றி கொண்டவர், நன்கு அறியப்பட்ட ஒரு இயக்குனர். அவரினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபனி பாய் திரைப்படம் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு அவருடைய தரப்பு பதில் என்னவாக இருக்கிறது, அவர் இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கிறார், அதன் மீதான அவருடைய கருத்து நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த திரைப்படத்திற்காக விட்டுக் கொடுப்புகள் செய்யப்பட்டிருக்கிறதா, அதாவது இந்த திரைக்கதையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு இலங்கையில் படமாக்கப்படுவதற்காக, அது இன அழிப்பு சார்ந்த விடயமாக இருக்கலாம் அல்லது ஒரு பால் உறவு சட்டவிரோதமாக கருதப்படுகின்ற ஒரு நாட்டிலே இதனை படமாக்குவதற்காக ஏதாவது விட்டுக் கொடுப்புகள் சமரசங்களை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதா என்ற கேள்வியோடு தீபா மேத்தா அவர்களை சந்திக்கின்றோம். Have you made any changes in the script, or have you made any compromise on filming or showing up what has happened to the Tamil community in Sri Lanka? Have you made any change to the script to satisfy the Sri Lankan government, or have you had any pressure? Both Shyam and myself, both of us, it was very important that we make no compromises. There are no compromises as far as the script is concerned, to show what the family went through, what the Tamil family went through as far as the genocide was concerned. It's exactly the way it is in the book. There have been criticism about the filmmaking of Funny Boy in terms of representation and casting call. What was the process behind your casting call? The process between the casting call was actually, I had to depend a lot on Shyam, not being from Sri Lanka. And Shyam was the director of the Galle Literary Festival. He's grown up there and he was born there. So when we decided to make it, I had to rely heavily on him. And he put me in touch with, he made calls himself to universities and colleges so we could get a whole lot of people to come for casting and come for auditions. And in fact, I must have at least 10 hours of tapes on auditions that we did in Toronto with the Tamil community. And there were two actors who I felt were fabulous, who were Sri Lankan Tamils from Canada, from Toronto. One is a wonderful actor called Suthan Mahalingam, and the other was Jaya Prakasha, and they were just fabulous. Suthan was actually extraordinary. I'd seen him in a film, a Sri Lankan film made in Canada called 1999. Mm-hmm. He was just amazing. So I cast him, in fact. I said, we got a contract out and we cast him. And about 5 days before we were supposed to leave, his father had an operation. I think it was a heart surgery, very serious heart surgery, so he could not come. And then when the film was postponed for another 6 months because we couldn't get permission again,
then I went back to him, and he said that, and he'd just gotten married then, so it didn't work out. But I did approach a wonderful actor in London, England, and also two in New York who I thought were superb Tamils, and there were Sri Lankan Tamils, and then there was two actors that I approached in Chennai, and one of them felt that he didn't want to play a father. These were for the roles of Appa, and the other one whose name is Siddharth Surinarayan, had a shoulder injury, so he could not do it either. And then we went to Sri Lanka, and I must have auditioned many Sri Lankan Tamils and many Sinhalese and many Burgers, anybody who I felt was right for the role. So the whole casting process was through a production team called the film team, who we have worked with before. But it's not publicly announced casting call, no? It's not publicly announced and call for casting in Sri Lanka or what do you Canada. mean publicly? That means in publicly... You can't announce publicly, and we have to be very careful of what we did in Sri Lanka, because of the topic itself. You're given permission, but very reluctantly. So you have to be very careful. You can't just announce that because they might shut you down again. So we could not but through people, and I must tell you this because I get, I feel very bad that you feel that we haven't done our research properly. Yes. We did incredible research, and we met many people, whether it was Prasada or whether it was Munir, who helped us with the casting. And we cannot make public casting calls, we were told, in Sri Lanka for these roles because of the gay homosexual component of the film. As a director, I think you have a partial responsibility in using the Tamil language in this movie. How satisfied you are with the post-production of this movie in terms of language delivery and the concerns among the Tamil community? Not Tamil community. Everybody doesn't know. When you make a film, you have what's called a guide track when you're doing the sound, right? So when we are doing a sound, I knew when we were doing, because we had cast two Canadians and one Indian to play roles that we could not, who I think were very fabulous actors. But their Tamil was really not good at all. So we knew that right from the beginning. But we had three people who were coaching them and you can check with them because it's one very nice people. One was Vasanti Harasagama, who's Nimi's mother, who's Tamil. One was, I think, Gauri Poniana, and one was Dhanushka. They helped us do what's called a guide track. So we said, okay, once the film is finished, then you go into a studio, then you get your proper Sri Lankan Tamil coach, and you sit there with the actors, and then you have to redub the whole film because that's the way it's done. Because if you can't do it, otherwise you'd be standing there for a long time while they try and get their Tamil right. Yes. So you get a guide track. It's called a guide track. Every film does that. It's not just our film, but for this film, it was very important because their Tamil was not good at all. I knew that right from the beginning. Shyam knew that. All the people that were Tamil in the cast and crew knew that these people's Tamil was not good. But we knew that as soon as the editing was done, we could get them into a studio, get the right Tamil Sri Lankan coach, and redub them. So we were all ready to do it, and the COVID happened. We had a studio booked in Sri Lanka. Please check. Because, I feel that you think I'm not telling the truth. I'm getting very tired of it. I know, yeah. But no, it's please check. We even had a studio booked in Colombo for the dubbing. So, and then the lockdown happened and we couldn't travel. So it was very sad. And only when we said, okay, then what do we do now? Because when we showed it to a couple of people here,
And they said, yeah, you're right, the Tamil is really bad. So what do we do? So he said, okay, then we can't go to Sri Lanka. Let's just see if we can get a really good coach and I have a friend called Lennon Sivam. He's a wonderful writer and director in Toronto. He's Sri Lankan. Mhm. So he very kindly said, listen, there's no point. You can't we couldn't go to Colombo. So let's get somebody here and coach them here and get them to redub it in Toronto. So that's when we had to redub the whole thing in Toronto. That's the concern rise. Like, we realized that Ammachi character was fully dubbed by Sumati. It was fabulous. It's Yes. amazing. But why you couldn't do the same to the other characters, the main Appa character and the person who is talking in the jail, and other persons who had a different accent, and it is the problem here to listen those. Like who? I'm talking about the main father character who is speaking some. That's very strange because you're the first one who said, I mean, there are people in Sri Lanka who said that he speaks better Tamil than most people in here in Canada. Amazing Tamil. Everybody has said so. You're the first person who says that. Not me, his ma'am. This is coaching not is my good. own opinion. This is not my own opinion. It's all the No, collective I'm opinion. just saying that, okay, okay, I'm not going to argue. If that's what you feel, then. Yeah, I what do feel, say? and I most mean, of the Tamil feels that father character has to be done in a different way, like how Sumati did the dubbing, and you should have find a different person to dub their father character as well. But I don't know the logistics behind it and the difficulties behind finding a person. No, I tell you, it's not logic. I'm telling you, when you hear somebody say, when somebody like Radhan Pillai, who Radhan, I'm sure, Yes. says that Appa is fantastic now. He speaks amazing Tamil. Who do you listen to? I mean, when Lennon is saying that, when people in Sri Lanka are saying that, and you're saying the opposite, then that's, who does one listen to? And I speak to, there's a wonderful person who has been our guide throughout. His name is Dr. Charan Rudramurthy. When Dr. Rudramurthy said to me, Deepa, this is fantastic, I either nobody respects him or they do. Who do I listen to? Dr. Chetan. Who would you listen to finally? That's true. Then we have to talk to Professor Charan about the language Yes, usage, exactly. and I think he's the right Absolutely. person to be blamed or to be criticized about this the language used by the father character. Final question to you, Deepa Mehta. This is. Do you have any final yes, words? So please, Yeah. this is. I really, I'll tell you something. First, I have to go back to something which is so important to me, is that I really respect Dr. Rudramurthy. He's a poet laureate in Tamil. And if he could do Sumati, and if he felt that Appa was not good enough, he could have even done Appa, right? It's not that difficult. But he said it was fantastic. So I bowed down to him and the people in Colombo in Sri Lanka, the Colombo Sri Lankan Tamils. I bow down to them. You have to finally listen to the people who are the experts, right? Okay. So now what's the next question? Thank you very much for the kind explanation, ma'am. Do you have any final words for the Tamil community, mostly diaspora or in Sri Lanka? It's a very different. I think my experience with the Tamil is a little different than the diaspora. I've had, I would say, a lot of positive reinforcement, especially after the dubbing is done and people are listening to it properly. That's been positive. For the Tamil diaspora, I must say that I am the accusations that it is an anti-queer homosexual film really is not true, and really is. I feel that they should see the film. Let them see the film. It's such a positive love story about gay people. How can you say it's anti-Tamil, queer? How can you say that? I feel bad that their story, your story, for the first time is
going to be out on mainstream, how the program affected hundreds and thousands of Tamils, what they had to go through. That's there in the film for the world to see for the first time. So I hope, and as far as the language is concerned, I hope, we wanted it to be all right. And we were told through Lennon and through Dr. Charan Rudramurthy that now it is perfect. Okay, because this question came out. What was the purpose of filming this movie in Tamil when the novel was written in English and the author in various interviews have registers as he doesn't speak Tamil? So what was the purpose of the film? So we have to explain that purpose to the Tamil community. That's what I asked their message from you. Why it was filmed? There's also, excuse me, you being, thank you so much for your wonderful questions. First of all, it's also in Sinhala. It's not just in Tamil. You said you've seen the film? Yes. But most part is in Tamil. Yes. So, yeah. And it was submitted as a Tamil movie to the Oscar, I think. It's not submitted as the film. I mean, it is I don't know how much English there is or how much Tamil it is. Whatever they submitted it. But Okay. it's not to submit the film that you make it into Tamil. For me, to have a butcher speak in English is really not authentic. I come from India. I don't know if you've been to India or if you know where India is, but India is north of, from where I come from, we've been through terrible sectarian war with India and Pakistan. I'm a child of the partition. I know that even books that are written, like Bapsi Sidhwa's book, is written in English. It's called Ice Candy Man, which I made into a film called Earth. The whole book, I said, it doesn't feel authentic, Bapsi, if somebody is speaking English when they should not be speaking English, when they don't come from a class that would speak either English or Sinhalese or Tamil. And now I wish I had not, because I have to answer. I just feel like my heart is broken. You guys have done it. Thank you so much. Do you understand what it's like for a filmmaker to make a film that you feel is about humanity, about love, and about the importance of getting rid of hatred and getting nothing but hatred in return, especially when most of them have not seen the film. Thank you very much for your wonderful time and the thoughts. I think it clarifies most of the questions raised among us and raised by the people who have seen the movie and who have not seen yet. But I think it's clarify all the questions. Thank you very much for your time and wonderful opinions about this movie. Thank you very much, Deepa Mehta. Thank you very much. Thank you. Lovely talking with you. Thank you. Thank you. Attention everyone. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. திரைப்படம் மீதான விமர்சனங்களுக்கான தீபா மேத்தாவின் பதில்கள் இவ்வாறு அமைந்திருந்தன. இந்த நிலையில் பேராசிரியர் சேரன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. வணக்கம் ராமன் செல்வம். வணக்கம். மிக குறுகிய நேரமே எங்களுக்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் உங்களுடைய பங்கு என்ன? இந்த திரைப்படத்துக்கான திரைக்கதை வசனத்தை அந்த பிரதியை எனது நண்பர் ஷியாம் செல்வதுரையும் அதற்கு பிற்பாடு தீபாவும் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். என்னுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் கேட்டு நான் இந்த ரெண்டு வடிவங்களையும் வாசித்த பிற்பாடு ஷியாம் அவர்களும் நானும் சந்தித்து உரையாடிய பொழுது என்னுடைய சில திருத்தங்கள், சில ஆலோசனைகளை சொன்னதோடு நான் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த படத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் தான் எடுக்க போறீங்கள் என்று சொன்னால் சிக்கல் இல்லை. ஆனால் இந்த படத்தை முற்றுமுழுதாக ஆங்கிலத்தில் எடுக்கிறது பொருத்தம் இல்லை. இந்த படத்துல தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் கட்டாயம் இடம்பெறணும். அப்படி என்று சொன்னால்தான் இந்த படத்துக்கு ஒரு வேலை இருக்கும் என்று நான் சொன்னேன். அது தீபாவும் ஏற்றுக்கொண்டார். ஷியாம் செல்வதற்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது என்றால் அவருக்கு தமிழ் தெரியாது. அப்ப தமிழும் சிங்கள மொழியும் இந்த படத்திற்கு வந்ததுக்கு நான் ஒரு வகையில பொறுப்பெடுக்கணும். அதுல வரக்கூடிய சாதகமான பாதகமான எல்லா அம்சங்களுக்கும். அது முதலாவது. இரண்டாவது, இந்த தமிழ் இதுல வரக்கூடிய தமிழ் வசனங்களை முதலில் ஷியாம் ஆங்கிலத்தில் தான் எழுதினார். அதனை நான் ஒரு பொதுவான தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தேன். ஏனென்றால் அதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், இந்த ஷியாமுக்கு தமிழ் தெரியாது. ஷியாமுடைய வீட்டு சூழலில் முதலாவது மொழி ஆங்கிலம், இரண்டாவது மொழி சிங்களம், மூன்றாவது மொழி தமிழ்.
அந்த கருவாக்காட்டு கொழும்புல பேசப்படுகிற தமிழ் வீட்டில் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான தமிழ் சிங்கள ஆங்கில கலப்புகள் வரும் எல்லாம் ஒரு சிக்கலானது. இந்த மொழியே ஒரு இந்த மாதிரி இடங்கள்ல மொழியினுடைய பயன்பாடு எல்லாம் ஒரு சிக்கலானது. அந்த நுணுக்கங்கள் எனக்கு முற்றுமுழுதாக தெரியாதபடியால் பொதுவான ஒரு தமிழில் எழுதி கொடுத்து விட்டு இவற்றை நீங்கள் கொழும்பு அந்த கருவாக்காட்டு சூழல்ல பேசின மொழி அவர்களுடைய இதோட இதென்று போட்டு நீங்க மாற்றணும். அதுல என்ன சிக்கல் என்றால் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இந்த மொழியில் என்ன சிக்கல் என்றால் கமப் என்ற ஒரு வசனம் வருது ஆங்கிலத்துல. அப்பா சொல்றாரு, இப்ப அத நீங்க மேல வா என்று சொல்லலாம், அல்லது மேல வாங்கோன்னு சொல்லலாம், அல்லது மேல வேறும்னு சொல்லலாம், மேல வாடான்னு சொல்லலாம். அது எந்த வர்க்க சூழல், எந்த இதுல எந்த மொழிச்சூழல், யாருக்கு இடையில நடக்கிறத பொறுத்து அந்த அந்த பயன்பாடு வித்தியாசம். மேல வாங்கன்னு சொல்லலாம். அப்ப இத்தகைய ஏராளமான சிக்கல்கள் அந்த மொழியில இருக்கிறபடியால் அவர்கள் மிகவும் கவனம் எடுத்து அதை செய்திருக்கணும். அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வரையில். அதால இந்த மொழி தொடர்பான விமர்சனங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது இரண்டாவது. மூன்றாவது கருத்து என்னென்ற பங்கு என்னன்னு சொன்னால், இந்த ஜூலை இனப்படுகொலைகள் பற்றின காட்சிகள் அதெல்லாம் வருகிற பொழுது அவை பற்றிய அந்த ஸ்கிரிப்ட்லையும் இந்த படம் தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு போகிற பொழுது தமிழ் மக்களுக்கு இவ்வளவு தூரம் அநியாயம் நடந்திருப்பு என்பது மிக தெளிவாக மனதில் பதியக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த விடயத்துல கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அந்த பொறுப்பையும் நான் எடுத்தேன். அது நடந்திருக்கிறது. என்னுடைய கடைசி கருத்து என்னன்னு சொன்னால், இந்த படத்திற்கு மிக முக்கியமான பொறுப்பு ஷியாம் செல்வதுரைக்கு தான் இருக்கிறது. என்று அவர் தான் எழுதினவர், மற்றது அவர் தான் இலங்கை நன்றாக தெரிந்தவர். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக தீபா மேத்தாவை நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஷியாமுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. நடிகர்கள் தெருவில் இருந்து அந்த இடங்களை எடுத்ததுல இருந்து அந்த அந்த பங்கு இருக்கு. ஆனா இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் நினைவு கொள்ளணும் என்னன்னு சொன்னால், இயல்பாகவே தமிழை பேசக்கூடிய நடிகர்கள் நடித்திருந்தால் இந்த படத்தினுடைய அந்த தாக்கம் இன்னும் மிக அதிகமா இருந்திருக்கும். ஆனா என்ன சிக்கல்னு சொன்னால், சியாம் அவர் தமிழராக அடையாளப்படுத்துறார், ஆனா மொழி தெரியாது. கலந்துபட்ட தமிழும் சிங்களமும் கலந்துபட்ட ஒரு சூழ்நிலையில இதை முற்றுமுழுதாக ஒரிஜினல் தமிழ் 100% தமிழ்ல ஒருத்தரும் உரிமை வர முடியாது. அதான் எங்களுக்கு வர சிக்கல். ஏன்னா இது ஒரு கலப்பு. அடுத்ததாக இந்த 94ஆம் ஆண்டு வந்த புத்தகம் அவர் 27 வருஷத்துக்கு பிறகு அவரது நாவலாக்கல புத்தகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் அவர் அதில் போடல. நிறைய காட்சிகள் அவர் சேர்த்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே அவருடைய அனுபவங்கள் மாறி இருக்கு, திரும்பி பார்த்திருக்கிறார். எல்லா யுத்தமும் முடிந்தது. அப்ப அந்த புத்தகத்துல இருக்கிறது அப்படியே வெறுமன்று எதிர்பார்த்தவர்களுக்கு அது மாற்றமாக தான் இருக்கும். மொத்தத்துல இந்த படம் வெளிநாடுகளுக்கும் பொதுவாக பரந்துபட்ட கனடிய மக்களுக்கும் போகிற பொழுது தமிழ் மக்கள் அகதிகளாக 10 லட்சத்துக்கு மேல் அகதிகளாக போனதுக்கான சில பின்னணிகள், அவர்கள் பாதிக்கப்பட்ட முறைகள் பற்றிய ஒரு ஆழமான மனப்பதிவு மற்றவர்களுக்கு வரும். அந்த வகையில் உணர்வு தோழமை நிலையில இந்த படத்தை நான் பார்க்கிறேன். அதற்காகத்தான் என்னுடைய ஆதரவை நான் இந்த படத்துக்கு வழங்கி இருக்கின்றேன். மிகவும் நன்றி பேராசிரியர். குறுகிய நேரம் கடந்திருந்தாலும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி பேராசிரியர் சேரன் அவர்களை. மீண்டும் ஒரு பொழுதில் விரிவாக பேசிக்கொள்ளலாம். நன்றி. நன்றி. வணக்கம்.